ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து யூனிட் 5ல் ஹனி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கெமிக்கல் காம்போசிஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே ஹனியினுடைய ப்ரொடக்ஷன் டீட்டெயில்ஸ், அப்புறம் வந்து அதனுடைய அந்த என்ன மாதிரியான ஹனி பீஸ் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும், ப்ராஃபிட்டபிள் ஹனி பீஸ் என்ன, அப்புறம் மெத்தட்ஸ் ஆஃப் ஹைவ் மெயின்டெனன்ஸு, வாட் பர்பஸ் வி ஆர் யூஸிங் தி ஹனி பீஸ் அண்டு ஹனி கீப்பிங் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் என்ன, வருமானங்கள் என்ன, அதேமாரி அது ஒரு அன்எம்ப்ளாய்டு யூத்துக்கு அது எப்படி வந்து ஒரு சோர்ஸ் அமையுது, அக்ரிகல்ச்சர் பண்ணுறக்கூடிய ஃபார்மர்ஸ்க்கு அது வந்து எப்படி ஒரு இன்கம் ஜென்ரேஷன் சோர்ஸ் அமையுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து லாஸ்ட் யூனிட்ஸில் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த வகையில் அதுக்கு அடுத்து கண்டினியூவேஷனாக பார்க்க வந்து ஹனி ப்ராப்பர்ட்டிஸ் அண்டு கெமிக்கல் காம்போசிஷன் தான் அடுத்து நம்ம பார்க்குறோம். ஸோ இதனுடைய எப்படி இது வந்து பெஸ்ட்டுன்னு சொல்கிறோம், நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போது சினானியம்ஸ்னு என்ன, இது எப்படி என்னன்னு சொல்கிறாங்கன்னா, மதுங்கிறோட வேர்ட்லின்னு இதை சொல்கிறாங்க. பியூரிஃபைடு ஹனியை தான் இந்தமாரி சொல்கிறாங்க அவங்க. ஹனி இஸ் எ சுகர் செக்ரீஷன் டெபாசிட்டட் இன் ஹனி கோம் பை தி பீஸ்னால் ஹனி கோம்பில் சேகரிக்கப்படுற ஒரு செக்ரீஷன் தான் ஹனி. ஏபிஎஸ் மெல்லிஃபெரா, ஏபிஎஸ் டார்சட்டா அண்ட் அதர் ஸ்பீசிஸ் ஆஃப் ஏபிஎஸ் வெரைட்டிஸ் வந்து இது ரெண்டும் முக்கியமான. மெல்லிஃபெராவும் ஏபிஎஸ் டார்சட்டா வந்து ரொம்ப முக்கியமானது ஃபார் ஹை குவான்டிட்டி ஆஃப் ஹனி ப்ரொடக்ஷனுக்கு. இந்த மாதிரியான பீஸை வந்து அவங்க ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க வேர்ல்டு வைடு. ஸோ இது சோர்ஸாக அமையுது, பயாலஜிக்கல் சோர்ஸு. ஸோ அதேமாரி வந்து ஃபேமிலி அப்டே அப்படிங்கிற ஃபேமிலியை சேர்ந்தது. இப்போ இந்த பீஸ் வந்து அதனுடைய கிளாஸிஃபிகேஷன் டாக்ஸானமி எடுத்து பார்க்க போனோம்னா அதில் ஃபேமிலி அப்டேங்கிற ஃபேமிலியும், ஆர்டர் வந்து ஹைமனோப்டிரா அப்படிங்கிற ஆர்டரையும் சேர்ந்தது இது. அதேமாரி ஜியோகிராஃபிக்கல் சோர்ஸ் வந்து ஹனி இஸ் ப்ரொடியூஸ்டு இன் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கலிஃபோர்னியா. அதே மாதிரி இந்தியாவிலையும் இதனுடைய ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகமாக தெரியுது. நிறைய இடங்களில் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஹனிஸ் வந்து ப்ரொடக்ஷன் நடக்குது. ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன் வேர்ல்டு வைடு எல்லா இடங்களும் இருக்குது. முக்கியமாக வந்து இந்த மாதிரியான கண்ட்ரீஸில் அதனுடைய உற்பத்தி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த தட்பவெட்ப நிலையெல்லாம் ரொம்ப அதிகமாக நல்லா இருக்கிறதுனால இந்த மாதிரியான கண்ட்ரீஸில் ஹனி ப்ரொடக்ஷன், ஹனி பீஸோடைய மெயின்டெனன்ஸ் ஆகிறது, ஹனி ப்ரொடக்ஷன் நடக்கிறது ரொம்ப ஈஸியாக நடக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன்னு பார்க்க போனோம்னா இதனுடைய கலர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேல் எல்லோ டு எல்லோ ப்ரௌனிஷ், எல்லோ ப்ரௌன் கலரில் இருக்கும் எப்பயுமே, தான் நார்மல் கலரு. ஸோ ஆனால் ரா ஹனிக்கும் நமக்கு இருக்கக்கூடிய பாட்டிலில் இருக்க ஹனிக்கும் டிஃப்ரென்சியேஷன் இருக்குது. அது என்னங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதுமாரி ஆர்டர் வந்து இட்ஸ் எ கேரக்டரிஸ்டிக் ப்ளசன்ட் ஆர்டர் அண்ட் டேஸ்ட் டிபெண்ட்ஸ் வெரி லார்ஜ்லி ஆன் தி ஃப்ளவர்ஸ் யூஸ்டு இன் தி ப்ரிப்பரேஷன். இது கேரக்டரிஸ்டிக்ஸு. ஹனி வந்து குறிப்பிட்ட ஃப்ளவர் ஏரியாவிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஹனி அப்படிங்கிறது ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக் ஸ்லைட்லி டிஃப்ரென்சியேஷன் இருக்கும். அது எதனால் அப்படின்னா, நம்ம வந்து எந்த மாதிரியான இடங்கள்லேருந்து இல்லை எந்த ஃப்ளவர்ஸ், எந்த பிளான்ட்ஸ் ரிச்னஸ் அதிகமாக இருக்குதோ அந்த இடங்கள்லேருந்து நம்ம கலெக்ட் பண்ணக்கூடிய ஹனிக்கு வந்து சம் கேரக்டரிஸ்டிக் சேஞ்சஸ் நமக்கு இருக்கும். ஆனால் எனிவே இந்த ஓவரால் ப்ளசன்ட் டேஸ்ட் வந்து சேஞ்ச் ஆக போகிறதில்ல, ஸ்வீட்னஸ் சேஞ்ச் ஆக போகிறதில்ல. ஸ்லைட் கேரக்டரிஸ்டிக் டிஃப்ரென்சியேஷன் இருக்கும். அந்த ஹனிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜியில் வந்து டிஃப்ரென்சியேஷன் இருக்கலாம். ப்ளசன்ட் டேஸ்ட்டு இதெல்லாம் பேசிக்கான ப்ளசன்ட் ஆர்டர்ஸ். இது வந்து அந்த ஆர்டர் சேஞ்ச் ஆகாது, ஸ்மெல் சேஞ்ச் ஆகாது. அதேமாதிரி டேஸ்ட் வந்து ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும், ஃபேன்டி ஆசிட் டேஸ்ட்டும் இருக்கும். இது ரெண்டுமே ஸ்வீட் அண்டு ஃபேன்டி ஆசிட் டேஸ்ட்டில் தான் ஹனி இருக்கும் எப்பயுமே. இந்த கேரக்டரிஸ்டிக் சேஞ்ச் ஆகாது. ஓகே, ஸ்டாண்டர்ட்ஸ்னு பார்க்க போனோம்னா வெயிட் பெர் எம்எல் அப்படிங்கிறது வந்து ஒரு எம்எல்க்கு வந்து ஹனியை நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா, வெயிட் போட்டோம் அப்படின்னா 1.35 to 1.40 கிராம் இருக்கணும் வெயிட் போட்டோம்னா. ஸோ இதில் டிஃப்ரென்சியேஷன் இருக்குது அல்லது அந்த எக்ஸாக்ட் வெயிட்டில் இல்லை அப்படின்னா அடல்ட்ரேஷன் நடந்திருக்குன்னு அர்த்தம். அடல்ட்ரேஷன் மீன்ஸ் இதில் கலப்படம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். கலப்படம் பண்ணியிருந்தாங்கன்னா அந்தமாரி வெயிட் டிஃப்ரென்சியேஷனில் அதில் வரும்.
அதேமாரி ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன், இது ரொட்டேஷன் ஸ்பெசிஃபிக் இருக்கும். ஸ்ட்ரக்சரல் ரொட்டேஷன்ஸ் இதில் உண்டு. இது எல்லாமே ஃப்ரக்டோஸு, சுக்ரோஸு, கார்போஹைட்ரேட்டுங்கிற மாதிரி உள்ளே வந்து கெமிக்கல் ஸ்ட்ரக்சரல் பயோமாலிகுல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கிறதுனால அது ரொட்டேஷன், ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷனுக்கும் இது உட்படக்கூடியது தான். டோட்டல் ஆஷ் கண்டென்ட்டை நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 0.1லேருந்து 0.8% வந்து ஆஷ் கண்டென்ட் இருக்கும். இட் ஹேஸ் டு பாஸ் லிமிட் டெஸ்ட் ஃபார் குளோரைடு அண்டு சல்ஃபேட் அண்டு குளோரைடுக்கு வந்து இட் ஹேஸ் லிமிட் டெஸ்ட்டு வந்து ரொம்ப லிமிட்டடாக இருக்கும். அதிகமாச்சு அப்படின்னா அதில் வந்து கலப்படம் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதேமாதிரி இட் இஸ் சாலுபிள் இன் வாட்டர் அண்ட் இன்சாலுபிள் இன் ஆல்கஹால். நம்மளுடைய ஹனி நம்ம வந்து வாட்டரில் போட்டோம் அப்படின்னா அது மிக்ஸ் ஆகக்கூடியதாக இருக்கணும். ஆல்கஹாலில் நம்ம போட்டோம்னா இன்சாலுபிள் கண்டிஷனில் இருக்கணும். ஒரிஜினல் ஹனியாக இருக்கும் பட்சத்தில் அடல்ட்ரேஷனோ அல்லது வேறு ஏதாவது மிக்ஸ் பண்ணியிருந்தாங்களோ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் சேர்ந்து சேஞ்ச் ஆகலாம். ஹனியினுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அக்கார்டிங் டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் USDA இன்ஃபர்மேஷன் பிரகாரம் நேஷ்னல் நியூட்ரியன்ட் டேட்டாபேஸ் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. என்னென்னா 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஹனி, ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஹனி கண்டெய்ன்ஸு 64 கலோரிஸ் இருக்குது, 17.3 கிராம் ஆஃப் சுகர் இருக்குது, ஃபைபர், ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன் வந்து 0 கிராம் இருக்குது. அதேமாரி சூஸிங் ஹனி ஓவர் ரிஃபைன்டு அண்ட் ப்ராசஸ்டு சுகர் மே lead to long-term health benefits. Honey is known to have antioxidants, antimicrobial and soothing effects இதில் இருக்குது. ஸோ இந்த ஹனியினுடைய இது நம்ம ரிஃபைன்டு ஹனியை எடுத்து செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ப்ராசஸ்டு சுகர் மே லீட்ஸ் டு நிறைய லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ் இருக்குது, அதோட ஆக்டிவிட்டி இருக்குது. அதேமாதிரி சூத்தனிங் எஃபர்ட்ஸு அதில் இருக்குது. அதனால் நம்ம பாடிக்கு ரொம்ப முக்கியமான தேவையான ஆல் எனர்ஜிஸ் இந்த இதில் அவைலபிளாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு நல்ல நியூட்ரியன் சோர்ஸாகவும் அமையுது. இட் இஸ் மேட் அப் ஆஃப் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் அண்ட் மினரல்ஸ் சச் அஸ் கால்சியம், ஃபாஸ்பேட், சோடியம் குளோரைடு அண்ட் பொட்டாசியம் அண்ட் மேக்னீஷியம். இதெல்லாம் வந்து ஹனியில் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குது. அதேமாரி ஹனியினுடைய ப்ராப்பர்ட்டிஸில் வந்து honey below the typical honey profile according to பி சோர்ஸ் பிரகாரம் ஹனியினுடைய அந்த சோர்ஸில் செக் பண்ணி பார்த்தோம்னா கீழ்கண்ட மாதிரி இருக்கும். ஃப்ரக்டோஸ் 38.2%, குளுக்கோஸ் 31.3%, மால்டோஸ் 7.1%, சுக்ரோஸ் 1.3%, வாட்டர் 17.2%, அதேமாரி ஹையர் சுகர் 1.5%, ஆஷ் கண்டென்ட் 0.2% அண்ட் அதர் சப்ஸ்டன்சஸ் அல்ல அதர் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் 3.2% அடங்கியிருக்கும். ஸ்லைட்லி அசிடிக் நேச்சராக இருக்கும். லெவல் ஆஃப் ஹனி இஸ் வாட் ஹெல்ப்ஸ் ப்ரிவென்ட் தி க்ரோத் ஆஃப் பாக்டீரியாவுடைய க்ரோத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதோட ஆக்டிவிட்டி இருக்குது. ஸ்லைட்லி அசிடிக் நேச்சராக இருக்கிறதுனால ஒயில் இட்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் எலமெண்ட் க்ளீன் அப் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் தட் இஸ் லிங்க்டு டிசீஸ். நம்ம பாடியில் டிசீஸ் வருது அப்படின்னா நம்ம பாடியில் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அக்குமுலேஷன் ஆகும். ஆக்சுவலாக இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை வந்து ரிமூவ் பண்ணணும், நம்ம பாடியிலேருந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம பாடி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அக்குமுலேஷன் நடக்கும்போது நம்ம பாடியில் நம்ம ஜாயின்ஸ்லலாம் பெயின்ஸ் இருக்கிறது, நம்மளுடைய கை கால்களுடைய ஜாயின்ஸில் வந்து இது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அக்குமுலேட் ஆகும்போது பெயின் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அந்தமாதிரி ஃப்ரீ ரேடிக்கல்ஸை ரிமூவ் பண்ணணும்னா நம்ம பாடியில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். அது ஹனியில் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாகவே ரொம்ப அதிகமாகவே அவைலபிளாக இருக்குது. நம்ம ஹனி ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்துக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து நம்ம பாடியிலேருந்து எக்ஸ்க்ரீட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சோர்ஸாக அமையும். தட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹனி வேரி டிபெண்ட் ஆன் ஸ்பெசிஃபிக் ஃப்ளோரா யூஸ்டு இன் ப்ரொடக்ஷன் அஸ் வெல் அஸ் இட்ஸ் வாட்டர் கண்டென்ட். ஸோ இந்த நேச்சர் இருக்குல்ல, அந்த ஃப்ரீ ரேடிக்கல் நேச்சர் அல்லது அந்த மேலே இருக்கக்கூடிய சோர்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் இதை வந்து லொக்கேஷனை பொறுத்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஹனி கண்டென்ட்லேருந்து சேஞ்ச் ஆகக்கூடியது. எல்லா ஹனிலையும் இந்த கண்டிஷன் ஒரே மாதிரியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த கண்டென்ட் எல்லாம் இருக்கும், அதனுடைய ப்ரொப்போர்ஷனில் வந்து சேஞ்சஸ் இருக்கும். அது எந்த இடத்துல எந்த ஃப்ளவரல் கண்டிஷன் அல்லது எந்த ஃப்ளவர் ரிச்னஸ் எந்த இடத்துல நம்ம எடுத்துருக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி என்ன இருக்கும்னா இந்த டிஃப்ரென்சியேஷன் அதில் இருக்கும். கெமிக்கல் கான்ஸ்டிடியூவன்ஸ் ஹனி இஸ் ஏக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் குளுக்கோஸ் வந்து இதில் 35% இருக்குது, ஃப்ரக்டோஸ் 45% இருக்குது அண்ட் சுக்ரோஸ் 2% இருக்குது. தி ப்ரொப்போர்ஷன் ஆஃப் சுகர் மே வேரி டிபெண்டிங் அப்பான் தி சோர்ஸ் ஆஃப் நெக்டர் and enzymatic activity responsible for converting
நெக்டார் இன்டு ஹனி. ஸோ நெக்டார் அப்படிங்கிறது வந்து ஃப்ளவர்ஸில் இந்த பீஸ் போய் எடுக்கிறது பார்த்திங்களா, அந்த சுகரி சப்ஸ்டன்ஸ், அந்த சுகரி சப்ஸ்டன்ஸுக்கு பேர் தான் நெக்டார். அந்த நெக்டாரை இந்த பீஸ் எடுத்துகிட்டு வந்து தன்னுடைய பாடியில் இருந்து அது என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டி நிகழ்த்தும் போது தான் அந்த நெக்டார் ஹனியாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த கன்வர்ஷன் நடக்கணும்னா ஆக்சுவலாக அந்த சோர்ஸ் வந்து டிஃபர் ஆகுது. ஒவ்வொரு லொக்கேஷன்லேருந்து கிடைக்கும்போது நெக்டார் இது சேஞ்ச் ஆகும்போது ஹனியினுடைய கான்ஸ்டிடியூவன்ஸில் கெமிக்கல் கான்ஸ்டிடியூவன்ட் நேச்சர் வந்து டிஃபர் ஆக வாய்ப்புகள் இருக்குது. தி அதர் கான்ஸ்டிடியூவன்ட்ஸ் ஆஃப் ஹனி ஆர் மால்டோஸ் இருக்குது, கம் இருக்குது, அதேமாரி ட்ரேசஸ் ஆஃப் சக்சனிக் ஆசிட் இருக்குது, அசிட்டிக் ஆசிட் இருக்குது, டெக்ஸ்ட்ரின், ஃபார்மிக் ஆசிட், கலரிங் மேட்டர்ஸ், என்சைம்ஸ், அதாவது எக்ஸாம்பிளாக வந்து இன்வெர்டேஸ், இன்சுலேஸ் அண்டு ட்ரேஸ் விட்டமின்ஸ் வந்து இதில் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கலந்துருக்கு. ப்ரோட்டீன்ஸ் அண்ட் போலன் கிரைன்ஸ் ஃப்ரம் வேரியஸ் ஃப்ளவர்ஸ் ஆர் ஆல்சோ ஃபவுண்ட் இன் ஹனி. ஹனியை வந்து நெக்டார்லேருந்து கலெக்ட் பண்ணிட்டு வரும்போது அது கால்களில் வந்து என்னென்ன கிடச்சிரும் அப்படின்னா போலன் கிரைன்ஸ் ஒட்டிகிட்டு வரும், ப்ரோட்டீன் சப்ஸ்டன்ஸ் ஒட்டிகிட்டு வரும். அதுவும் இந்த ஹனியில் வந்து மிக்ஸ் ஆகும். இது ஒரு பிளான்ட்லேருந்து இன்னொரு பிளான்ட்டுக்கு போகும்போது பாலினேஷன் நடக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளவரிங் நடக்கிறதுக்கு, ஃப்ரூட் ஃபார்மேஷன் நடக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அந்த ஃப்ளவர்லேருந்து உட்காந்து வெளியிட்டு வரும்போது நெக்டார் எடுத்துகிட்டு வரும்போது கூடவே வந்து போலன் கிரைன்ஸையும் கூடவே எடுத்துகிட்டு வருது, ப்ரோட்டீன் சப்ஸ்டன்ஸ் வருது. அதனால் ஹனியில், ரா ஹனியில் நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்த்தோம்னா போலன் கிரைன்ஸ் இருக்கும். அதேமாரி பிளான்ட்லேருந்து அந்த எடுக்கும்போது கையில் அந்த கால் மூலியமாகவோ அந்த உடல் உறுப்புகள் மூலியமாக கிடைச்சி அந்த ப்ரோட்டீன் சப்ஸ்டன்ஸும் பிளான்ட்னுடைய ப்ரோட்டீன் சப்ஸ்டன்ஸும் ஹனியில் மிக்ஸ் ஆகிருக்கும். சின்ஸ் ஹனி இஸ் ஏ சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் சுகர் அண்ட் ஆன் கீப்பிங் இட் ஸ்டார்ட்ஸ் கிறிஸ்டலைசிங். ஹனி வந்து ஒரு சேச்சுரேட்டட் சுகருடைய ஒரு சேச்சுரேட்டட் கிறிஸ்டல் ஃபார்ம் ஆஃப் சுகர். இது கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகக்கூடியது. சரியா, இது ஸ்டார்ட்ஸ் கீப். ரொம்ப நாள் வச்சுருந்தோம் அப்படின்னா இது என்னவோ மாறும், கிறிஸ்டலைசேஷன் கண்டிஷனுக்கு போகும். A product which contains crystallized dextrose is called granulated honeyன்னு சொல்கிறோம். ஸோ இது கிறிஸ்டலைசேஷன் ஃபார்முக்கு போச்சு அப்படின்னா இது என்னென்னு சொல்கிறாங்கன்னா கிறிஸ்டலேட்டட் ஹனின்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் அப்படின்னா கிறிஸ்டலைஸ்டு டெக்ஸ்ட்ரோஸ் இருக்கும் பட்சத்தில் அது என்னவோ மாறுது, கிறிஸ்டலைஸ்டு டெக்ஸ்ட்ரோஸாக மாறுது. அதுதான் என்ன சொல்கிறோம், கிரானுலேட்டட் ஹனின்னு சொல்கிறோம். கெமிக்கல் டெஸ்ட் இது பண்ணி பார்த்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஹனியும் ஃபெலிங்ஸ் ரியேஜென்ட் ஏ அண்ட் பியும் மிக்ஸ் பண்ணும்போது ரெட் கலர் பிரிசிடேட் கிடைக்கும். இருந்தால் அதுக்கு பேர் வந்து ஹனி இஸ் பர்சன்ட் அர்த்தம். சுகர் சொல்யூஷன் ப்ளஸ் மொலிஷ் ரியேஜென்ட் ப்ளஸ் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட், இது மூணையும் மிக்ஸ் பண்ணும்போது பர்பிள் கலர் ரிங் ஃபார்ம்டு இருந்துச்சுன்னா ஹனி இஸ் பர்சன்ட் அர்த்தம். இது கன்ஃபர்மேஷன் டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட்டு நடத்தின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹனி பர்சன்ட்ஸ் இருக்கா இல்லையா, ஹனியா இல்லையா, இல்லை சுகரி சப்ஸ்டன்ஸா, வெறுமனே கரைசலா அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். தி லிமிட் டெஸ்ட் ஆஃப் குளோரைடு, சல்ஃபேட் அண்ட் ஆஷ் 0.5% ஆர் கம்பேர்டு வித் ஃபார்மகாபிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். இது டெஸ்ட் பண்ணுறதுக்கு இது வந்து சல்ஃபேட் டெஸ்ட்டு, ஆஷ் டெஸ்ட்டெல்லாம் நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா அடல்ட்ரேஷன் நடந்திருக்கா இல்லையா, பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஹனி தானா அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கலாம், நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். வாட் இஸ் த யூசஸ் ஆஃப் ஹனி? ஹனி இஸ் யூஸ்ட் அஸ் ஏ டிமல்சன்ட் அண்ட் ஸ்வீட்னிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. நிறைய கன்ஃபெக்ஷனரி இண்டஸ்ட்ரீஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்க. பை ப்ராடக்டாக வந்து அதர் ப்ரொடக்ஷன்ஸ்லேயும் வந்து ஹனியாகவோ அல்லது ஹனியினுடைய பை ப்ராடக்ட்ஸாகவோ ஸ்வீட்னிங் ஏஜெண்ட்டாகவோ இது என்ன பண்ணுறாங்க, ஒரு அடிட்டிவாகவோ இது என்ன பண்ணுறாங்க, நிறைய இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க. It is assimilated and hence is a good nutrient to infants and patients. பேஷண்ட்ஸுக்கும் இன்ஃபேண்ட்ஸுக்கும் இது ரொம்ப ஹெல்த்தியான, அடல்ட்ரேஷன் இல்லாத ஹனியை கொடுக்கும்போது நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நம்ம கிடைக்கும். அது இன்ஃபேண்ட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். பேஷண்ட்ஸுக்கு டிசீஸ் ரெக்கவரியிலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு இது மாதிரி ஹனி கொடுக்கும்போது ரெக்கவரி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா மல்டி நியூட்ரியன்ஸ், விட்டமின்ஸ் இருக்குது, எல்லாமே அடங்கியிருக்கிறதுனால இது ஒரு நல்ல ஒரு ரெக்கவரிங் ஏஜெண்ட்டாகவும் இருக்குது. இட் இஸ் ஆன்டிசெப்டிக் அண்ட் அப்ளைட் டு பேர்ன்ஸ் அண்ட் வூண்ட்ஸ். பேர்ன்ஸ் அண்ட் வூண்ட்ஸ்க்கு இது என்ன பண்ணலாம், ஆன்டிசெப்டிக்காகவும் பயன்படுத்த முடியும், சீக்கிரமாக ரெக்கவரி ஆக முடியும், வூண்ட் ஹீலிங் ரொம்ப குயிக்காக நடக்கும். இட் இஸ் காமன் இன்க்ரீடியண்ட் ஆஃப் செவரல் காஃப் மிக்சர்ஸ், காஃப் ட்ராப்ஸ் அண்ட் வெஹிக்கிள்
ஃபார் ஆயுர்வேதிக் ஃபார்முலேஷன்ஸ். நிறைய ஆயுர்வேதிக் ஃபார்முலேஷன்ஸ், ஆயுர்வேதிக் பவுடர்ஸ், ஆயுர்வேதிக் மெடிசின்ஸை வந்து நம்ம வந்து ஹனியில் மிக்ஸ் பண்ணி தான் எடுத்துக்குவோம். அது ரொம்ப காமனாக. ஆனால் ஹனியோட அந்த ஆயுர்வேதிக் காம்பினேஷன் அல்லது மிக்சர் ஆஃப் ஆயுர்வேதிக் பவுடர்ஸ் வந்து ஹனியோடு மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கும்போது ரொம்ப குயிக்காக அந்த மருந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காகவும் பாடிக்கு அந்த ப்ராப்பரான அந்த மெடிசின் வந்து அப்சர்வ் செய்யப்படுறதுக்கு ஹனி வந்து ஒரு நல்ல இன்டர்மீடியேட்டு ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்குது. அதேமாரி நிறைய வந்து இந்த காஃப் சிரப் மேனுஃபேக்சரிங்கில் வந்து இன்க்ரீடியன்ட்ஸாக இது யூஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் யூஸ்டு இன் ப்ரிப்ரேஷன் ஆஃப் க்ரீம்ஸ், லோஷன்ஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அண்ட் கேண்டீஸ் மேனுஃபேக்சரிங், சாஃப்ட் ட்ரிங்க்ஸில் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப காமனாக இது வந்து ஒரு ஸ்வீட்னிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. அதேமாதிரி லோஷன்லேயும் இது என்ன பண்ணுறாங்க, ஒரு மிக்சிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. க்ரீம்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய பேக்கரியில் வந்து க்ரீம் மேனுஃபேக்சரிங்லேயும் என்ன பண்ணுறாங்க, ஹனி யூஸ் பண்ணுறாங்க. இந்தியா இஸ் ப்ரொடியூசிங் 11,000 tons ஆஃப் ஹனி பெர் இயர். ஒரு வருஷத்துக்கு 11,000 tons ஆஃப் ஹனி இந்தியா உற்பத்தி பண்ணுது. ஹனி இஸ் யூஸ்டு ஃபார் ஆக்சிமல் அண்டு ஸ்குயில் ஆக்சிமல் அண்டு ஸ்குயில் ஆக்சிமல் மாதிரியான யூசேஜில் வந்து ரொம்ப ஹனியினுடைய யூசேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அடல்ட்ரண்ட். த மோஸ்ட் காமன் அடல்ட்ரண்ட்ஸ் ஆர் இன்வெர்ட் சுகர், சுக்ரோஸ் அண்டு கமர்ஷியல் குளுக்கோஸ். இது மூணு தான் வந்து இந்த இன்வெர்ட் சுகர். நமக்கு வந்து நிறைய பயோமாலிக்கல் சுகர்ஸ் இருக்குது. அந்த சுகர்ஸ் அல்லது வந்து சீட் டைப் ஆஃப் சுகர்ஸ், இல்லை பிளான்ட்லேருந்து நம்ம கிடைக்கக்கூடிய சுகர்ஸ், அது சுக்ரோஸ் கண்டென்ட் இருக்குது. இது வந்து ஸ்வீட்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து கமர்ஷியல் குளுக்கோஸும் இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அடல்ட்ரண்ட் ஒரு சோர்ஸாக வந்து ஹனியில் மிக்ஸ் பண்ணுறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்வெர்ட் சுகர் அண்ட் அடல்ட்ரண்ட் ஆஃப் ஹனி contains ஃபர்ஃபியூரால் விச் இஸ் டிடெக்டட் பை ஃபெலிஸ் டெஸ்ட் மூலயமா அடல்ட்ரேஷன் கலந்துருந்தால், முக்கியமாக வந்து இன்வெர்ட் சுகர் கலந்துருந்தாங்க அப்படின்னா ஈஸியாக வந்து இந்த ஃபிஹீஸ் டெஸ்ட்டு செய்யும்போது கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். இட் கிவ்ஸ் இன்ஸ்டன்ட் ரெட் கலர் வித் ரிசோர்சினால் இன் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் டெஸ்ட் செய்யும்போது ரிசோர்சினால் கூட ரெட் கலர் ஃபார்மேஷன் நடந்துச்சு அப்படின்னா அடல்ட்ரேஷன் நடந்திருக்குன்னு அர்த்தம். ஆல் தீஸ் ஆல்டர் தி ரொட்டேஷன் ஆஃப் ஹனியினுடைய ரொட்டேஷனை பேஸ் பண்ணி தான் இந்த டெஸ்ட் எல்லாமே நம்ம செய்கிறோம். அப்படி செய்யும்போது ஒரிஜினல் ஹனியாக இல்லையாங்கிறத ஈஸியாக என்ன பண்ணிக்க முடியும், இல்லை இதில் எதுவும் கலந்துருக்காங்களாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து ஒரு பேசிக்கான கெமிக்கல் காம்போசிஷன் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹனி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது இந்த டாப்பிக்கில் டவுட் இருந்தால் நீங்கள் அந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க, உங்களுக்கு தேவையான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் தரேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.